ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்க போகிறீங்களா? அப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எப்போவுமே 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுதான் படிக்கிறதுக்கான கரெக்டான டைமு. நைட் சீக்கிரமாக தூங்கிட்டு மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. மார்னிங் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸசைஸோ இல்லை ரன்னிங்கோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பிசி போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை இப்போ இருந்து நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பானம், கஞ்சியோ அல்லது டீ, காஃபி, உங்களுக்கு எது பிடிக்குதோ மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் குடிச்சிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே சிலபஸ் இருக்கும். இதே இது டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னா அதுலேயும் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கலாம். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை தாண்டி அவ்வளோவா எந்த ஒரு கொஸ்டின்ஸும் வராது. ஒரு மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வேணால் வரலாம். நீங்கள் சிலபஸில் உள்ளதே ஃபஸ்ட்டு நல்ல தரவாக படிச்சுக்கணும். அதுக்கப்புறமா புக்கில் உள்ளதை மிச்சத்தை நீங்கள் படிக்கணும். சிலபஸ் வைஸாக படிக்கிறது ஈஸியாக இல்லை புக் வைஸாக படிக்கிறது ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் வைஸாக ஃபஸ்ட்டு படிக்கிறது தான் ஈஸி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 6th to 12th வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே நீங்கள் நல்ல மார்க் வாங்கலாம். ஸ்கூல் புக் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளில் போய்ட்டு டிஎன் புக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு உள்ள புக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். ஆனால் புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி வராது. பிடிஎஃப்பை ஃபோன்லேயே வச்சுட்டு ரொம்ப நேரம் படிக்க முடியாது. இப்போ நீங்கள் புக்ஸை நீங்கள் வெளியில் வாங்கிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இடக்கடையில் தான் நான் புக்ஸ்லாம் நான் வாங்குவேன். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிடிஎஃப்பை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதில் நீங்கள் நோட்ஸு குறிச்சிக்கணும். இப்படி எழுதி வச்சா தான் உங்களுக்கு மைண்டில் அப்படியே நிற்கும். முக்கியமான பாயிண்ட்லாம் இப்படி குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஸ்கூல் புக்ஸில் உள்ள புக் பேக்கை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அதிலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையா வரும். அதனால் அதை நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அதிலேருந்து அதிகபட்ச கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்கள் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அதையும் புக் பேக்கையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9th புக்கையும் 10th புக்கையும் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அதை படித்ததுக்கப்புறமா நீங்கள் 6th 7th 8th படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் போய்ட்டு 6th 7th 8th படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்புறம் 9th 10th ரொம்ப கஷ்டமாக தெரியும். அதனால் 9th 10th ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா போய்ட்டு நீங்கள் 6th 7th 8th படிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் ஸ்கூல் புக்கு தான் என்னைய கேட்டால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் இதை வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியும், நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும், மைண்ட்லேயே நிற்காது. ஸோ ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னா அதுக்கான கலர் கொடுத்து நல்லா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு மைண்டில் இந்த பேஜில் இந்த டாபிக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கே மேக்ஸிமம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு தடவை எக்ஸாம் எழுதிட்டு ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை மனசை தளர விடாமல் நீ அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் விடாமல் முயற்சி மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 2025 குரூப் 4ல் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமாவது படிங்க. ஸோ மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸு, ஈவினிங் ஆர் நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் படிங்க. அதுதான் வெற்றிக்கான வழி. ஸோ இதை ரெகுலராக பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக அடுத்த டிஎன்பிஎஸ்சியில் நம்ம பாஸ் பண்ணலாம். மேக்ஸுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் யூடியூப்லேயே நிறையா சேனல்ஸ் இருக்குது. அதில் நம்ம மேக்ஸ் பார்த்துக்கலாம். தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு புக்கில் நம்மளே படிச்சுக்கலாம். அது ஈஸியாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்ட்டு நீங்கள் டெய்லி நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நியூஸ் பார்த்தீங்கனாலே போதும். நியூஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேறு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஒன்றும் அவார்டு கேட்பாங்க, என்ன அவார்டு கொடுத்தாங்க அப்படின்றது கேட்பாங்க. அப்புறம் விளையாட்டு போட்டியில்
யார் பதக்கம் வாங்கினா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு படிச்சிங்க அப்படின்னா அடுத்த டிஎன்பிசியில் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை கைஸ்.